ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவர்களும் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க தெரியுமா? All the JCs are under dereliction of duties. எல்லா ஜேசிக்களும் அறளைத்துறையில் இருக்கிறவங்க கடமை தவறியவர்கள். இது வெங்கராஜா வார்த்தையா? இல்ல, ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவர்களும் சொல்றாங்க all the JCs are under dereliction of duties. நான் என்ன கேட்டேன்? எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணடான்னு கேட்டேன். கேட்ட உடனே என் மேல 27 400 அதிகாரிங்க. ஒரு தனி மனிதனுக்கு எதிராக ஒரு டிபார்ட்மெண்ட்ல 400 நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் சேர்ந்து வழக்கு கொடுத்திருக்காங்கன்னா ராஜாக்கு எதிராக கொடுத்திருக்கிறது தான். அதனால தான் நான் பெரியவர் சீதாராமையிட்ட சொன்னேன், டோன்ட் வரி, நான் இருக்கேன், வரேன். என்ன அவ்வளவு கொழுப்பாடா உங்களுக்கு? உங்களுக்கு ஓட்டு போடாதுன்னு ஒருத்தர் சொன்னா அவரை உடனே நீங்க தாக்குவீங்களா? அவ்வளவு பெணாபட்டு உங்களுக்கு. அந்த மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா 400க்கு மேற்பட்ட ஹெச்ஆர்என்சி அபிஷியல்ஸ் 27 இடத்துல எனக்கு எதிராக வழக்கு கொடுத்திருக்காங்க. நான் பார்த்தேன் அந்த வழக்கு, அது என்ன செக்ஷன், என்ன தண்டனை, எதுலையும் தூக்கு தண்டனை உண்டு இல்லை. அப்புறம் என்ன, ஜெயிலுக்கு போனாலும் அங்க இந்து மதத்துக்காக போராடுவோம், கோவில்களை காப்பாற்றுறதுக்காக பணி செய்வோம். ஜெயிலையும் தொடரும் இந்த சேகர் பாபுவுக்கு, அல்லோலியா பாபு. நீங்க சேகர் பாபு பாருங்க, அவரோட சின்ன முதலாளி யாராவது சின்னவரா? அவர் சின்ன முதலாளி. அவர் பேசினது இது ராஜாவோட வார்த்தை இல்ல. நான் கிறிஸ்தவர். யாரு அந்த சின்னவர்? நீங்க பாட்டு தப்பா நினைச்சிட்டு போறீங்க. நான் காதலிக்க மறந்தேன், மனைவி கிறிஸ்தவர். சொன்னாரா இல்லையாங்க? சொன்னார். நான் இதை சொன்னேங்க காளையார் கோயில்ல, அதுக்கு ஒரு கேச போட்டுட்டாங்க. நான் சொல்லும் பொழுதே தெளிவா சொல்லியிருக்கேன். நான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மட்டும்தான், எங்க லாயர் ஆல்சோ. அவர் சொன்னார், இப்போ சொல்றேன், சின்னவர் சொன்னார். அது சொன்ன உடனே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போற மாதிரியா விபூதி கும்பத்துக்கு ஊரை ஏமாத்துற ஒரு ஆளு நம்ம 4 மாவடி மோகன் சீலாசரஸ் மாதிரி. யார் அந்த ஆளு? நம்ம ஊரை சொல்றான். கும்பகோணத்திலே பாருங்கள் எத்தனை சாத்தானின் குடங்கள் நம்ம கோயில்கள். காஞ்சிபுரத்திலே பாருங்கள் எவ்வளவு சாத்தானின் குடங்கள். மதுரையிலே பாருங்கள், ஸ்ரீரங்கத்துல பாருங்க. அப்படின்னு இந்த நம்ம இந்து கோவில்கள் பூரா சாத்தானின் கூடம்னு சொல்ற அந்த மோகன் சீலாசரஸ் என்ன கோஷம் போடுறான்? அல்லேலியா. அதைத்தானே இந்த சேகர் பாபு போட்டது, அல்லேலியா பாபு போட்டது. இவருக்கு உள்ளபடியே நீ நெத்தில வச்சிருக்கிற விபூதி குங்குமத்துக்கு மரியாதை இருந்தா, அது நினைவு இருந்தா என்ன சொல்லியிருக்கிற சேகர் பாபு? சாமியே சரணமையப்பான். அதான் என்ன சொல்லணும்? என்ன ஏமாற்றம்! நீங்க நான் என்னோட ட்விட்டர்ல ஏற்கனவே பதிவு போட்டேன். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஎஸ் சுவாமிகள் இந்த சேகர் பாபா பார்த்தா வீட்டுக்கு போனார். அப்ப அந்த படத்தை சேகர் பாபு தான் அவரோட ட்விட்டர் பேஜ்ல பப்ளிஷ் பண்ணது. நீங்க பார்த்தா ஜிஎஸ் சுவாமிகளோட சேகர் பாபு பேசுறத அந்த ஷோகேஸ்ல என்ன படம் இருந்தது? குழந்தை இயேசு. இதெல்லாம் என் ஜோடனை இல்ல, இவங்களோட உள்ள இருக்கிற விஷயங்கள் வெளியில வந்து அப்படித்தான் வந்தது இந்த ஆளு. ஆகவே நண்பர்களே, இந்த அறநிலைத்துறை இவ்வளவு மோசமானது அப்படிங்கறத நாம பார்த்தோம். ஆனால் இந்த இருக்கின்ற இந்த அரசாங்கம் கோவில்களை சுரண்டி கொண்டு அந்த மாதிரி இப்போ கல்வி கூடங்கள் அதுல 294 பொறியியல் கல்லூரியில 1-2 இல்லைங்க, நீங்க ஒரு காலேஜ்ல 11 பேர் ஆசிரியர் இருக்கான். ஒரு ஆசிரியர் 11 காலேஜ்ல பாக்கியாரா இருக்க முடியுமா? அப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் திராவிட மாடல். புரியுதா? திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறாங்க. பித்தலாட்டத்துக்கு பேரு திராவிடம். நீங்க பாருங்க, 1-2 இல்ல, 294 பொறியியல் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 900 பேர் ஒரு காலேஜுக்கு மேற்பட்ட கல்லூரியில ஆசிரியரா இருக்காங்க.
நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் என்ன சொல்றாரு? அவங்க எல்லாரும் ஆதார் கார்டையே டூப்ளிகேட் பண்ணிட்டானாம். பாவிகளா, வாத்தியார் நிலுகையே முன்னுக்கு போனா பையன் நடந்துகிட்டு போவான். என்ன மானங்கட்ட கும்பல் இந்த திராவிடியன் ஆட்சியில வாத்தியாரா இருக்காங்க. வாத்தியாரா இருக்கான். வாத்தியாரா இருக்கிறவன் என்ன பண்றான்? ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி ஒரு ஆசிரியர் 11 காலேஜ்ல ஆசிரியரா இருக்காங்க. வெக்கமா இல்ல? பொன்முடிய அன்னைக்கே ஒரு மானமுள்ள அரசாங்கமா இருந்தா டிஸ்மிஸ் பண்ணிருக்குங்க. நானா இருந்தா அதான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிடுறேன். எதுக்காக ஒரு உயர்கல்வித்துறை மந்திரின்னு கேட்கிறேன். நீங்க சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கும், பொது பட்டியல இருக்கும் பொழுது இவ்வளவு தகுதித்தம் பண்ணுவீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல வந்தா என்னடா ஆகும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான ஆட்சி இந்த தமிழகத்தில் நடக்குது. இது கயவர்களின் ஆட்சி. 294 கல்லூரிகள்ல 900 பேருக்கு மேல, ஒரு கல்லூரிக்கு மேற்பட்ட கல்லூரிகள் ஒரு ஆள் 11 காலேஜில் இருக்காங்க. 11 காலேஜில் அவர் வாத்தியார். அது மாத்திரம் இல்லை, அந்த காலேஜுக்கு AICTE அப்ரூவல் கொடுத்ததுக்கே காரணம் இவன் வாத்தியாரா இருக்காங்க. புரியுதா? அப்ப அந்த அப்ரூவல் இத்தனை ரத்து பண்ணி இருக்கணும்ல. ஆனா பொன்முடிக்கு கிராமம் திருடுறதுல இருக்கிற கவனம் கல்லூரி மேல இருக்குமா கேட்கிறேன். நான் டான்ஸ் வேணா ஆடுவார். நீங்க ஆனாரா? சோசியல் மீடியா எல்லாம் வந்தது. கல்லூரி மாணவிகளோட சேர்ந்திருந்தால் அது ஒண்ணு கோர்ட்ல சொல்றான், ஏண்டா உடம்பு முடியல, காற்று ப்ராப்ளம் அப்படின்னு நீ கோர்ட்ல சொல்ற, அங்க பார்த்தா கல்லூரி மாணவிகளோட கூட்டணிக்கிறீங்களான்னு கேட்கிறான். நானா கேட்டேன், ராஜா அதெல்லாம் அகரதுகள் தெரியாதுப்பா, நான் இந்த மெலட்டூர் கிராமத்துல பிறந்த ஒரு கிராமவாசி, எனக்கு இதெல்லாம் தெரியுமா? நீதிமன்றம் கேட்கிறான். ஆகவே நண்பர்களே, ஒரு துறையாக பாருங்க. இன்னைக்கு போக்குவரத்து துறை, போக்குவரத்து துறையோட லட்சணம் என்னவா இருக்கு நண்பர்களே? இந்த போக்குவரத்து துறையில 300க்கு மேற்பட்ட பணிமனைகள் இருக்கிறது. என்னோட ஒரே ஒரு கேள்வி மாண்புமிகு முதலமைச்சருக்கு, ஏதாவது ஒரு பணிமனை அடமானம் வைக்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் இந்த 20 நாள்ல 15 கூட்டம் பேசிட்டேன். அது சொல்லுவேன்ல, எங்கள் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகத்தில் இந்த ஒரு பணிமனை அடமானத்தில் வைக்கல. எல்லா பணிமனைகளும் அடமானத்தில். இந்த அண்டா குண்டா அடகு வச்சுங்கிற பாட்டே பெண்களுக்காக வந்ததுதான். எல்லாத்துலயும் அடமானம் வச்சுட்டு சொல்றாங்க, நாங்க ₹1 கொடுத்தா 29 காசு வரும். நண்பர்களே, தமிழ்நாடு முதல் இடம் சொல்றாங்கல்ல, நான் ஒத்துக்கிறேங்க. தமிழ்நாடு ஸ்டாலின் தலைமையில முதல் இடத்தில் இருக்கிறது. எதுல தெரியுமா? கடன் வாங்கியதில் முதலிடம். இந்தியாவில் தமிழ்நாட்டை போல 3 மடங்கு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் கூட நம்ம வாங்கினாலும் கடன் வாங்குறோம். தமிழ்நாட்டில் இந்த 3 வருஷத்துல ஸ்டாலின் அரசாங்கம் வாங்கி இருக்கின்ற கடன் 3 லட்சம் கோடி. இந்த 24-25க்கு ப்ரொபோஸ்ட் பாரோயர் எவ்வளவு தெரியுமா? 1,56,000. இந்த பட்ஜெட்ல நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர், அவர் பட்ஜெட்ல அவர் சொல்லியிருக்கிறது என்ன? இதுவரை தமிழகத்தினுடைய மொத்த கடன் 8,33,000 கோடி. ஔவையார் என்ன சொல்றாரு? ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் கொல்லனாம் நாடு. மானமிக்க திராவிடியன் மாடலே. 8,33,000 கோடி கடனுங்க. இது அரசாங்கமா? கடன் வாங்கி காய்கறி வாங்கி சாப்பிடுற மாதிரி இந்த சர்க்கார்.
ஏதாவது நான் கேட்கிறேன், 2013-14 எங்க கண்டனூர் சிதம்பரம் ஓட்ட கடைசி பட்ஜெட், அதான் அவருக்கு கடைசி பட்ஜெட். இனிமே அவர் வாழ்க்கையில பட்ஜெட் போடுற வாய்ப்பு உண்டா? கிடையாது. அதுல மொத்த பட்ஜெட் அளவு எவ்வளவு? 16 லட்சம் கோடி. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்டோட அளவு எவ்வளவு? 48,20,000 கோடி. கண்டனூர் சிதம்பரம் போட்டது போல 3 மடங்கு இன்னைக்கு டோட்டல் பட்ஜெட். ஆனா அன்னைக்கு அந்த பட்ஜெட்ல டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது எவ்வளவு? மூலதன செலவினம் 16 லட்சம் கோடியில மூலதன செலவு வெறும் 1 லட்சம் கோடி. ஆனா இன்னைக்கு 48,20,000 கோடியில மூலதன செலவுல உள்கட்டமைப்பு வசதிக்கு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 11,11,111 கோடி. காங்கிரஸ், திமுக, விசிக காரம் வெட்கப்படணும். நீ பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கே அருகதை இல்லாத கூட்டம். எவ்வளவு மடங்கு அதிகரிப்பு இருக்கு. மூலதன செலவு இல்லைன்னு சொன்னா வேலை வாய்ப்பு இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. சாலை போட்டா ஜல்லிக்கு வாங்குறோம், தாறு வாங்குறோம், மணல் வாங்குறோம், மண்ணு வாங்குறோம். ஒண்ணு மண்ணு வந்துருவான் என்ன மந்திரி, உயர்கல்வித்துறை மந்திரி, கிராவல் புகழ், அது என்ன பேரு தெரியல. அது தவிர வேலையாட்கள். ஆகவே அந்த மாதிரிதான் ரயில்வே டிராக் போடுறோம். இந்த ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டுக்கு 6,374 கோடி ரூபாய்க்கு ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம சிஎம் என்ன சொல்றாரு? தமிழ்நாடுங்கிற பேர் உள்ள பட்ஜெட்ல அப்படின்னு. நண்பர்களே, நான் கேட்கிறேன், தங்கம் தென்னரசு போட்ட பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு மாவட்டம் இருக்கு? 38. இதுல 27 மாவட்டத்தும் பேர் இல்லை. அப்ப இந்த 27 மாவட்டத்திற்கு ஸ்டாலின் அரசாங்கம் விரோதிகள் அப்படி சொல்லாமா? சொல்லாமே. ஏன்னா நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு பேர் இல்லைன்னு. குஜராத் பேர் இல்லை. 26க்கு 25 சீட்டு கொடுத்த மகாராசிங்க. அதே மாதிரியா மத்திய பிரதேஷ் பேர் இல்ல, 29க்கு 29 கொடுத்திருக்காங்க நமக்கு. ஆனா இவர் சொல்றாரு என்ன தப்பு. நம்ம முதல்வர் ரொம்ப நல்லவர். அவரு அகடமிக்கிற எழுதி கொடுத்ததானே அவர் படிக்க முடியும். என்ன பண்ணுவாரு? இப்போ விசாகப்பட்டினம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இந்த திட்டத்தில் இருக்கா? பட்ஜெட்ல இருக்கு. பெங்களூர்ல இருந்து ஆந்திரா வழியாக சென்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை திட்டம் இருக்கா? இருக்கு. ஆனா ஸ்பீச் எழுதி கொடுத்தவர் சென்னைன்னு போட்டுட்டார். பிராக்கெட்ல தமிழகத்தின் தலைவன் போட்டிருந்தா முதல்வர் தப்பு பண்ணிருக்கார். அவருக்கு சென்னை தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஞாபகம் வரணும்ல, அதனால சொல்றேன் நான். ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா நான் இஷ்யூஸ் ஆர் மேட் இன் தி இஷ்யூஸ். எது பிரச்சனை இல்லையோ, எது விவாதிக்க தேவையில்லையோ அதெல்லாம் விவாதிக்கிறான், அதெல்லாம் பிரச்சனையா இருக்கிறான். ஆகவே இன்னைக்கு போக்குவரத்து துறை இட் இஸ் இன் ரெட். அதுக்கப்புறம் நம்ம பகுதியை பற்றி மாத்திரம் சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 15 நாளா என்ன நடக்குது? காவிரி டெல்டா பகுதியில் நல்ல மழை. காவிரியில திறந்து விட்ட தண்ணி 40,000 கியூபிக் ஃபீட். கொள்ளிடத்துல திறந்து விட்டது அன்னைக்கு எவ்வளவு? ஒரு வாரம் முன்னாடி 1,75,000. கொள்ளிடத்துல திறந்து விட்டா நம்ம தஞ்சாவூர்காரங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஏன்? அது நேரம் எங்க போகும்? அதான் கேட்டேன்னா, நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துக்கு சிஎம் ஆகி நர்மதையை சபர்மதியோடு இணைத்து, சபர்மதியை குஜராத்தில் இருக்கின்ற 17 நதிகளோடு இணைத்து
1,50,000க்கு மேற்பட்ட தடுப்பணைகள் கட்டினால் நீங்க என்னையா பண்ணீங்கன்னா, நாங்க பெரிய ரிசர்வாயர் தடுப்பணை கட்டி வச்சிருக்கோம் வங்காள விரிகுடா. நான் மானங்கிட்ட கொடுத்துருக்கேன். 10 நாள் கழிச்சு நம்ம தஞ்சாவூருக்கு தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. 10 நாள் கழிச்சு நம்ம விவசாயத்துக்கு தண்ணி இல்லையமா. 3 வருஷம் என்ன கம்பா குத்துனீங்க? எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க நீங்க? திராவிட முன்னேற்ற கஞ்சா வைக்கவா, கெட்ட மீன் விற்கவா? எதுக்கு இருக்கீங்க? இந்த 3 வருஷத்துல குறைஞ்சது நரேந்திர மோடி மாதிரியே 1.5 லட்சம் தடுப்பணை கட்ட வேண்டாம், ஒரு 30,000 தடுப்பணை கட்டிருக்கலாம்ல. என்ன பண்ணீங்க நீங்க? பார்த்தா இந்த திருச்சி முக்கொம்பு கிட்ட கட்டணதும் கீழே, அது சிமெண்ட வச்சு கட்டினா நீக்கும், மணலை வச்சே கட்டினா ஊழல் அரசாங்கம். எல்லா கட்டுமானத்திலையும் ஊழல். ஆகவே சகோதரர்களே, நமக்கு மாற்றம் வேணும். மாற்றம் நல்ல ஒரு மாற்றமா இருக்கணும். இத்தனை நாளா என்ன பண்ணாங்க? திமுகக்குன்னா மாற்றம் அதிமுக, அதிமுகக்கு மாற்றம்னா திமுக. அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை, 5 வருஷம் நீ கொள்ளையடி, நான் கூச்சல் போடுறேன். அடுத்த 5 வருஷம் நான் கொள்ளையடிக்கிறேன், நீ கூச்சல் போடு. எப்படி? மேட்ச் பிக்சிங். கரெக்டா இருக்கா? இந்த மாதிரி ஓடிச்சு. நம்ம மக்களும் இவனை விட்டா அவனை விட்டா இவன். இப்ப மக்கள் தெளிவாக ஆரம்பிச்சான். ஏன்? 3வது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வருது. இப்போ ஒரே ஒரு கேள்வி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கின ஓட்டு மொத்தம் எவ்வளவு? 18.5%. சரியா? ராஜா சொன்னா சரிதான், தப்பான பிகர் கொடுக்கவே மாட்டாங்க. 18.5%. இப்ப நாம என்ன பண்ணணும்? இன்னைக்கு நன்றி அறிவிப்பு கூட்டங்கிறது ஓட்டு போட்டவர்களுக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்துக்கான கூட்டம், பயிற்சி முகாம் காஞ்சிபுரத்தில் இருக்கு. இங்கிருந்து அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்துக்கு மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கேன். அதனால இப்ப இந்த கூட்டத்துல நான் கேட்கறது என்ன, நாம எல்லாரும் வாக்காளருக்கு போய் நேரம் நன்றி சொல்றதோட இன்னொரு விஷயம் கேட்குமா? ஒரு ரிக்வஸ்ட், ஓட்டு போட்ட எல்லாரும் இன்னும் ஒரு ஓட்டு போடாத சேர்க்க சொல்லணுமா? என்ன? ஓட்டு போட்ட ஒருத்தருக்குன்னே நாம என்ன கேட்கணும்? ஓட்டு போடாத இன்னொருத்தரை நீ பிஜேபி ஆதரவாளரா மாத்து, உறுப்பினரா மாத்து அப்படின்னு கேட்கலாமா? அப்படி கேட்டா 18.5 எவ்வளவு ஆகும்? 37 வந்தா ஆட்சி பிஜேபி தானே. ரொம்ப சிம்பிள். பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரை உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம். ஏன் நம்ம உறுப்பினர் சேர்ப்பு பண்ண உடனே ரொம்ப பேர் கேட்கிற உடனே ஏற்கனவே மிஸ் அந்த செட்டியாவது இல்லை மிஸ் ஆகி போட்டாங்க. இல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் விதிமுறைகளின்படி 6 ஆண்டுக்கு ஒரு தடவை மாண்புமிகு பிரதமர்லேருந்து திரு JP நட்டாலேருந்து எல்லாரும் திருப்பியும் மெம்பர் ஆகணும். ஏன்னா நம்மகிட்ட மெம்பர் ஆகணும் வேற கட்சிக்கு போயிருந்தாங்க. காங்கிரஸ்ல நான் கோல் இந்தியாவில் ஒர்க் பண்ணேன் மத்திய பிரதேசம். அப்போல்லாம் என்ன பண்ணா, நான் அக்கௌண்ட் சைட்டு. அப்போ இந்த ட்ரேட் யூனியனில் இருக்கிறவன் INTUC AITUC இவங்க எல்லாம் வருவான். அவன் அவனோட ஆள் பேர் பிராட்மா நம்பர் வகைராவை கொடுத்துட்டு, இவனுக்கு நீங்கள் எங்கள் யூனியனுக்கு சந்தா கட் பண்ணி அவன் அக்கௌண்ட்டில் சேர்க்கணும்னு. நீங்க பாத்தீங்கன்னா அவன் காங்கிரஸ் யூனியன்ல இருந்து மாறி பிஜேபி யூனியனுக்கு வந்திருக்கான், BNSக்கு. ஆனா சந்தா என்ன ஆகும்? அது 1.5 ரூபாய் தானே. அதை நீ கட் பண்ணாதன்னு சொல்ல மாட்டான். அப்ப என்ன ஆகும்? அவன் அக்கௌண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம கணக்குல பார்த்தா INTUC மெம்பர் AITUC மெம்பர் கூட இருக்கும். ஆனா ஆக்சுவலா பார்த்தா அவன் BMSல இருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் பிஜேபியில என்ன சிஸ்டம் வச்சிருக்கோம்?
6 ஆண்டுக்கு ஒரு முறை ஒருத்தரும் திருப்பி மெம்பர் ஆகணும். அதனால நேற்றைய முன்தினம் டெல்லியில் கூட்டம் முடிஞ்சு வந்திருக்கேன். நாளைக்கு சென்னையில் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பு இயக்க பொறுப்பாளருக்கு பயிற்சி வகுப்பு இருக்கு. அதனால இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நாம இந்த 45 நாள் செப்டம்பர் 1 அக்டோபர் 15 ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க எல்லாம் மெம்பர் ஆகும். அவங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கணும், நீங்க அடுத்த தேர்தலுக்குள்ள பிஜேபி ஆதரவு இல்லாத ஒருத்தரை பிஜேபி ஆதரவாளராக மாற்றணும். ஆகவே இதை நாம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக மிக சிறப்பாக உரையாற்றிய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி.